எல்லோராலும் அன்பாக அண்ணாச்சி என்று அழைக்கப்படுகின்ற திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மைனாரிட்டி முதலமைச்சர், 4 கால்களை தாங்கி பிடித்திருக்கின்ற நம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை காலில் விழுந்து அழைத்து சென்று அவர்கள் 4 தூண்களாக பிடித்து முதலமைச்சராக்கிய முதலமைச்சர் மாண்புமிகு சி ஜோசப் விசய் அவர்களை ஒருமையில் பேசிட்டாராம். அவதூறு வழக்கு. ஒருமையில் பேசுனதுனால, ஏன்னா ஒரு முதலமைச்சர்னா கொஞ்சம் மரியாதையாக பேசணும்ல, ஆனால் ஒருமையில் பேசிட்டாராம். அதனால் உடனே இப்போ இன்றைக்கி கைது. ஆனால் உண்மையில் இந்த டிவிக்கு தாவேக்க அரசு எல்லா விஷயங்களுமே ரொம்ப துரிதமாக பண்ணுறாங்க. ஆமாம், பாராட்டணும். இப்போ வந்துட்டு மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் மேல் உடனடி ரைடு, அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் உடனடி கைது, குயிக்காக வேலை நடக்குது. என்ன இதிலெல்லாம் குயிக்காக வேலை நடக்கணுமோ அந்த வேலைலாம் குயிக்காக நடக்குதான்னா அது தெரிய மாட்டேங்குது. இப்போ சிறுவைகுண்டத்தில் அந்த பெண்மணி கதறாங்க, கத்துறாங்க, அழுகுறாங்க, நொந்து நூலாக போகிறாங்க. என்ன எம்எல்ஏ சொல்லித்தான் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போனாங்க. என்ன மயக்க மருந்து கொடுத்து ரூமில் போட்டு என்ன கற்பழிச்சாங்க. திருப்பி என்னப்போ உங்களை நம்பிதானே வந்தேன், என்ன இப்படி பண்ணிவிட்டீங்களேன்னு கேட்டதுக்கு நான் எம்எல்ஏட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு சொன்னேன். எம்எல்ஏ சொல்லி தான் உன்னை கூப்பிட்டே வந்தேன்னு அவங்க சொன்னாங்க. நான் உடனே எம்எல்ஏ கிட்ட பேசினேன். எம்எல்ஏ சொன்னார், இந்த விஷயத்தை நான் புஷி ஆனந்துக்கிட்ட, ஐயோ பேர் சொல்லிட்டேன், சாரி, மாண்புமிகு என்ன ஆனந்த் அவர்கள்ட்ட சொல்லிட்டேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விசய் அவர்கள்ட்டையும் சொல்லியாச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்கக்கா. எப்படி கற்பழித்ததை பெருசாக்காதீங்கக்கா, சிம்பிளாக எடுத்துக்கணும் போல அந்த விஷயத்தை. இவங்களுக்கெல்லாம் சிம்பிளாக இருக்குமோ, இந்த பொம்பளையை கூட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கற்பழித்தது ஒரு சின்ன மேட்ரு போல் இருக்குது தாவேக்காரங்களுக்கு. இது பொதுச் செயலாளருக்கும் தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியுமா. உங்களுக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தந்து விடுகிறேன், கவலையாத விட்டுருங்க அப்படின்னு மீடியாவிலலாம் அந்த செய்தி வந்துச்சே. அந்த எம்எல்ஏ மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்க சார், ஜோசப் விசய் சார், நடவடிக்கை எடுத்துட்டிங்களா? இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவீங்களா? இது திமுகவின் சொதியா? அப்படி எதாவது இருக்குமா? இல்லை உண்மையிலே ஏன்னா இதில் திமுக சொதிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அம்மா அந்த ஏரியா ஃபுல்லாக போய் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் ஓட்டு போடுன்னு வீடாக கேட்டிருக்கு. அதுக்கு நான் ஆதாரம்லாம் இருக்குது. அதனால் அதை சொதினி நீங்கள் சொல்ல முடியாது. கற்பழிக்கப்பட்டால் அரசாங்க வேலை, 41 பேர் உங்களை பார்க்க அவனை கொண்டுபிட்டு அவன் குடும்பத்துக்கு அரசாங்க வேலை. நல்ல அற்புதமான அரசாங்கம் சார். மாற்றம்னு சொல்லி மக்கள் கேட்டதுக்கு அற்புதமான அரசாங்கம். அண்ணாச்சி எவ்வளோ துரிதமாக கைது பண்ணுற நீங்கள், உங்கள் எம்எல்ஏ மேலே இந்த குற்றச்சாட்டு வரும்போது ஏன் இவ்வளோ துரிதமாக வேலை செய்யலை? தூய சக்தி ஏன் செய்யலை? சரி, அதை விட்டுருங்க. அது ஒரு சின்ன வழக்கு, அது ஒரு சாதாரண வழக்கு, ஒரு சின்ன கற்பழிப்பு வழக்கு, அதை விட்டுருங்க. ஸ்டேடியத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ஃபோனில் கிரெடிட் கார்டு வச்சு குழந்தைக்கு மாத்திரை நசுக்குனாரே. திமுக கூட பயங்கர ஸ்ட்ரைக்லாம் பண்ணிச்சே. அந்த ஸ்ட்ரைக்குக்கு கூட ஜனநாயகத்தை காக்கின்ற உங்கள் அரசு அனுமதி கொடுக்காம கைது பண்ணீங்களே எல்லாத்தையும். அந்த மாண்புமிகு கில்லி சரத் மீது ஏதாவது இது வரைக்கும் நடவடிக்கை? இல்லைங்க, எங்கள் அமைச்சர் நியாயமான யோக்கியஸ்தருங்க, அவர் உண்மையிலே மாத்திரை தாங்க இது நுணுக்கியிருக்கார். அதனால் இது பொய்யான குற்றச்சாட்டு, இது திமுகவினுடைய சொதி சொல்லியிருக்கீங்களா? இல்லையே.
சொல்லலையே. இந்த 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 சோழிங்கநல்லூர் தொகுதியில் ஒரு வட்ட செயலாளரம்மா கிடந்து புலம்பின்னு கிடக்குது. நான் வந்து பொதுச் செயலாளர் லெட்ரு கொடுத்தேன், அங்கே லெட்ரு கொடுத்தேன், இங்கே லெட்ரு கொடுத்தேன், என் பதவியை காலி பண்ணி என்னை வேற ஒரு ஆளுக்கிட்ட காசு லஞ்ச காசு வாங்கிட்டு என் தாவேக்கால என்னுடைய துணை வட்ட செயலாளர் பொறுப்பை காலி பண்ணுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஆக்ஷன் சார்? எனி ஆக்ஷன்? அந்த அம்மா அழுது புலம்புது. நான் வீடு வீடாக போனேன், ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறேன், தெருவாக அலைஞ்சு ஓட்டு கேட்டிருக்கிறேன், அப்போ அந்த வேலை செஞ்சுருக்கேன், இந்த வேலை செஞ்சுருக்கேன், ரத்தம் கொடுத்துருக்கேன், அது கொடுத்துருக்கேன், இது கொடுத்துருக்கேன், எவ்வளோ பணிகள் செஞ்சுருக்கிறேன். ஏதாவது நடவடிக்கை இல்லை. இப்போ அந்த ஞான சௌந்தரியம்மா உங்கள் மாண்புமிகு அமைச்சர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு தான் அரசு வக்கீலுக்கு பதவி போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. எனக்கு பதவி வரும் வரல, கடைசியில் போய் கேட்டால் இதெல்லாம் வந்து மேலிடத்து சமாச்சாரம் சொல்லிட்டாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து லட்சக்கணக்கான ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தான் அரசு வக்கீலாக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது துரித நம்ம அண்ணாச்சியை கைது பண்ண மாதிரி இம்மீடியட் ஆக்ஷன் ஏதாவது? யார் யார் காசு வாங்கினா என்னென்ன பண்ணா? ஐயோ, அது கைது பண்ணால் டிவிக்கு பொதுச் செயலாளரை கைது பண்ணல. சரி, அது பண்ண முடியாது சார், அது பண்ண முடியாது. அப்போது கொஞ்சம் பாருங்களேன், எப்படி உங்கள் கட்சிக்கால எந்த தப்பு நடந்தாலும் கற்பழித்தா தப்பு கிடையாது, நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. லஞ்சம் வாங்கினா தப்பு கிடையாது, நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. உங்களை வந்து ஒருமையில் அவர் ஒரு கோபத்தில் ஒரு வாரத்தில் ஆக்ரோஷமாக பேசிட்டு அவரை கைது பண்ணிடுவீங்களா? நீங்கள் அவரை ஏன் கைது பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அடிக்கிறாரு, அச்சு விளையாடுறாரு சும்மா. அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணா அச்சு தள்ளுறாரு அண்ணாச்சி. ஏய் வாயாங்க டிவி கேட்காரன் ஒருத்தன் வந்து நின்லையா இந்த தொகுதியில் என்னை ஏற்று ஜெயிச்சிருப்பா பண்ணி அப்படிங்கிறாரு. இது உங்களால் தாங்க முடியல. உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் அதாவது வெள்ளைக்காரனை விட ஒரு மோசமான ஆட்சினா அது ஜோசப் விஜய் அவர்களுடைய டிவிக்கே ஆட்சி தான். வாயே திறக்கக்கூடாது, எவனும் ஏற்று பேசக்கூடாது. அப்படி ஏற்று பேசினா அவனை கைது பண்ணிவிடுவான் அப்படின்னு எல்லாரையும் மிரட்டுறீங்க. மிரட்டி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் அதெல்லாம் இந்த திமுக காரனை மிரட்டுறது ஒன்றும் பிடுங்கலாம் முடியாது, புரியுதா? என்ன ஒரு என்னத்தையும் பிடுங்க முடியாதுன்னு வைங்களேன். உங்களுக்கு முதல்ல திருச்செந்தூர் தொகுதியில் அவ்வளோ பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு வரலாறு கொண்ட திருச்செந்தூர் தொகுதியில் அந்த திருச்செந்தூரில் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை போட வக்கத்தை டிவிக்கு அண்ணாச்சியை கைது பண்ணுறீங்களா? அவரை ஏற்று நின்று ஜெயிச்சிருங்க பார்ப்போம். ஆளே கிடைக்காம தூத்துக்குள்ளேருந்து ஒரு ஆளை தூக்கி கொண்டு போட்டிங்க. அண்ணாச்சி ஏற்று நின்று ஜெயிச்சிட வேண்டியதானே? ஏன் ஜெயிக்க முடியல? அவர் அது நான் இப்போ ரிசைன் பண்ணுறையா, நீ ரிசைன் பண்ணு, வா நெல்லு, என்னை ஏற்று நீ ஜெயிச்சிரு பார்ப்போம். இப்படி சொல்லிட்டார்ல. ஐயோ, என்ன இவர் இப்படி பேசுகிறார்? முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை ஸ்ட்ராங்காக பேசுகிறவங்கள இவங்களை வந்து எப்படியாவது அடைக்கிடணும். அடக்கிட்டா அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ அதைத்தான் சொல்கிற. நீ அண்ணாச்சியை அடக்க, ஏவா வேலண்ணனை அடக்க, இன்னும் எத்தனை பேர் மேலே கை வச்சாலும் நீ ஒரு ஆள். இங்கே என்ன தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனை? திமுகனா அதான் ஒரு பெரும் பிரச்சனை. நீ ஒரு அண்ணாச்சி மேலே கையை வச்சா இங்கே 1000 அண்ணாச்சி ரெடியாக உருவாகுவாங்க. நீ ஒரு ஏவா வேல் மேலே கையை வச்சேன்னா அங்கே 1000 லட்சம் ஏவா வேலும் உருவாகுவாங்க. புரியுதா? நீ கையை வச்சு அடைக்கிடலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அண்ணாச்சியை கைது பண்ணுற இவ்வளவு, அதுதான் மறுபடியும் கேட்குற கேள்வியே தான். இவ்வளவு துரிதமாக இவ்வளோ அவதூறு வழக்குகள் சந்திக்காத வழக்கா?
ஜெயலலிதா அம்மா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேலே 40 வழக்கு போட்டுச்சு. ஆர்எஸ் பாரதி அண்ணன் மேலெல்லாம் 15-16 வழக்கு போட்டுச்சு. ஏங்க தெரியுங்க அவங்களுக்கு அவதூறு வழக்கு என்ன நடக்கும், கோர்ட்டுக்கு போனால் அங்கே என்ன நடக்குன்னு தெரியும். ஏன் நீங்கள் ரொம்ப நியாயமாக பேசினாலா? சோசப் விஜய் அவர்கள் நியாயமாக பேசினாலா? உங்கள் வயசு என்ன? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வயசு என்ன? எல்லா மேடைகள்லையும், அது மேடை கிடையாது, அது யமதர்ம வாகனம்னு வச்சு பிரச்சாரம் பண்ணிங்களே, அந்த யமதர்ம வாகனத்தில் நின்றுட்டு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடுடைய முதலமைச்சரை மாமான்னு கூப்பிட்டீங்களே, இது ஒருமை கிடையாதா? இது ஒருத்தரை கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது கிடையாதா? ஒருத்தரை மாமா அப்படின்னு கூப்பிட்டு, நீங்கள் பல சினிமாக்களில் நீங்களே கிண்டல் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தரை மாமான்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு. 2 நிமிஷம் ஆயிருக்குமா உங்களை கைது பண்ணுறதுக்கு? 2 நிமிஷம். அரசியல்னா என்ன, அவதூறுனா என்ன, மாண்புனா என்ன? ஒரு எதிர்கட்சிக்காரன்னா அவன் விமர்சனம் பண்ணும்போது எப்படி விமர்சனம் பண்ணுவான், இதெல்லாம் அவருக்கு தெரியும். மேடைக்கு மேடை மாமானி கூவுனீங்களே, உங்களை கைது பண்ண முடியாதா அன்னைக்கு? ஏன் கைது பண்ணல? அந்த சில்லறை புத்திலாம் கிடையாது. இந்த சில்லறை புத்தி இருக்கிறவங்களுக்கு தான் இதே மாதிரி சில்லறத்தனமான யோசனைலாம் வரும். பேசிட்டா கைதுன்னா நீங்கள் என்ன வெள்ளைக்காரனா? உங்களை பேசவே கூடாதா? உங்களை கேள்வி கேட்கவே கூடாதா? கேள்வி கேட்டால் கைது பண்ணுவீங்களா? சட்டமன்றத்தில் எத்தனை எதிர்கட்சிக்காரங்க கேள்வி சார், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆளுங்கட்சின்னா அங்கே அமைதியாக உட்காந்துக்கின்னு இருக்கணும், எதிர்கட்சின்னா நாட்டை நடக்கிற பிரச்சனைகளும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்பதற்குத்தான் மக்கள் ஓட்டு போட்டு எதிர்கட்சியை தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. அமைதியாக அவங்களும் இப்படியே உட்கார்றவங்களும் உள்ளே அனுப்பலை மக்கள். சரியா? எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க. அண்ணாச்சி மீண்டும் வருவார், சட்டமன்றத்துக்கு வருவார். அனிதா அண்ணாச்சி மீண்டும் சட்டமன்றத்துக்கு வருவார், கேள்வி கேட்பார். இப்போவும் சொல்கிறோம், அண்ணாச்சி ரிசைன் பண்ணிட்டோம். நாங்கள் சொல்கிறோம், தொண்டர்கள் எல்லாருமே அண்ணாச்சி ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அனிதா அண்ணாச்சியை அவர் ரிசைன் பண்ணிட்டோம். ஜெயிச்சு காமிங்க பாப்பா, அவரை கைது பண்ணி காமிச்சிங்கல்ல, அவர் முதல்ல ஜெயிச்சு காமிங்க. இன்னைக்கு சொல்கிறேன், அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி உயிரோடு இருக்கும் வரை திருச்செந்தூரில் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது, அண்ணாச்சியை தவிர.